வணக்கம் சிவன் ஸ்டோரிஸ் 183. ஸோ நேற்று நடராஜர் அவதாரம் ஏன் வந்தது, எதற்கு வந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்தது ஜலன்குமாரனோட ஸ்டோரியும் சைடில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது. என்ன ஏதுங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். இது ஒரு 15 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. சிவனோட நடராஜ ரூபத்தை நாம பார்த்தோம். நாம மட்டும் இல்ல, நிறைய முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாமே நடராஜ ரூபத்தை பார்த்து ரசிச்சாங்க. ததீசி முனிவர் கூட சிவங்கிட்ட உங்க நடராஜ ரூபத்தை பார்த்தது எங்க எல்லாருக்குமே சௌபாக்கியம். இனி பார்வதி தேவி எந்த கஷ்டமுமே இல்லாம அவங்களோட அந்த பிராக்டிக்ஸ கன்டினியூ பண்ணுவாங்கன்னு சொல்ல அதுக்கு நம்ம சிவன், ஆனா நீங்க சொல்ற மாதிரி இல்ல, இனி வரும் காலத்துல நிறையவே கஷ்டங்கள் வரும் ததீசி, எனக்கு அப்போ உங்களோட உதவி தேவைப்படும். இந்த உலகத்தோட நன்மைக்காக நீங்க ரொம்ப பெரிய ஒரு தியாகத்தை பண்ண வேண்டி வரலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ததீசியோ, உங்களுக்கு எப்ப வேணுமோ அப்போ அந்த தியாகத்தை நான் கண்டிப்பா பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. இந்த ஜீவனே உங்களுக்கானதுதான், இதை விட ஒரு கௌரவமான விஷயம் என் வாழ்க்கையில எதுவுமே இருக்க முடியாது பிரபு அப்படின்னு சொல்லிட்டு வரங்கிறார். ஆனா சிவனோ ஏதோ ஒரு யோசனையில கவலையா இருக்கிறாப்ல. கட் பண்ணி இங்க நம்ம ஜலந்தர தன்னோட சில சேனா வீரர்களோட யுத்தத்துக்கான ஸ்கெட்ச போட்டுக்கிட்டு இருக்கிறார். வீக்கான அசுரர்களை பின்னாலையும் ஸ்ட்ராங்கான சக்தியான அசுரர்களை போரோட முன்னாடியும் இருக்க வைக்கணும். அப்பதான் தேவர்கள் பயப்படுவானுங்க, அப்பதான் தேவர்களின் மனோபலம் உடையும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அங்க வந்து விருந்தா, இந்த ரூம் நீங்க ரெஸ்ட் எடுக்க மட்டும்தான், யுத்தத்துக்கு ஸ்கெட்ச் போட இல்ல அப்படின்னு சொல்ல அங்க இருந்த ஒரு அசுர வீரன், எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அசுர ராஜாவை பார்த்து இப்படி பேசுவ, மரியாதையா அவர்கிட்ட இப்ப மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்ல ஜலந்தரனும் அந்த அசுரனை தடுத்து, நீ ராஜகுமாரி விருந்தா கிட்ட பேசுறங்கிறத காலமும் மறந்துடாத, நாம அவங்களோட கெஸ்ட் இங்க, இப்போ உங்க அசுர ராஜாவாகிய நான் உயிரோட இருப்பதற்கு காரணமே இவங்க தான், என்ன குணப்படுத்துறது, இன்னும் என்ன குணப்படுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு குணப்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கிறது இவங்க தான். சோ இவங்க எனக்கு உத்தரவு போடலாம் தப்பு இல்லை, இனிமே யாரா இருந்தாலும் சரி இந்த பொண்ணு கிட்ட ராஜகுமாரி விருந்தா கிட்ட மரியாதையா தான் பேசணும் பழகணும், சரியா அப்படின்னு சொல்ல, அதே சமயம் அதெல்லாம் சரி சரி போங்க போங்க இவரை ரெஸ்ட் எடுக்க விடுங்க அப்படின்னு எல்லாரையும் விரட்டி விட்டுறாங்க விருந்தா. அசுரர்கள் எல்லாம் கிளம்பிட்டாங்க. விருந்தாவும் அங்க இருந்து போகும்போது ஜலந்தர், நான் ஒரு ராஜா, உனக்கு நான் ராஜா இல்லைனாலும் என்னோட மக்களுக்கும் என்னோட சேனைகளுக்கும் நான் தான் ராஜா, அவங்களுக்கு முன்னாடி நீ என்கிட்ட இப்படி பேசி இருக்க கூடாது, நீ எனக்கு உயிர் கொடுத்த, அதனால நான் ஒரு டாக்டரா உன்னை எப்பவுமே மதிக்கிறேன், அதே போல நீ என்ன ஒரு ராஜாவா மதிக்கணும்னு சொல்ல விருந்தாவும் ஜலந்தர் பக்கத்துல வந்து, அது என்னமோ கரெக்ட் தான், ஆனா அதை விட ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நீங்க சொல்ல வந்த இந்த விஷயத்தை கோவப்படாம ரொம்ப பொறுமையா எடுத்து சொல்றீங்க, இதை வச்சு பார்த்தா உங்க உடம்புல இருந்து அந்த விஷயம் இறங்கிடுச்சு, சோ சீக்கிரமாவே நீங்க குணமடைஞ்சிருவீங்கன்னு சொல்ல அதுக்கு நம்ம ஜலந்தர் சிரிச்சுக்கிட்டு, எல்லா பெருமையும் என்னோட டாக்டர் ஆன உன்னையே சேரும், சரி கொஞ்ச நேரம் நான் தனியா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்ல விருந்தா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் பார்வதி தேவியோ ஆதி குருவை பாக்குறாங்க. உடனே போய் அவரோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு, குருஜி இன்னைக்கு நான் தியானம் பண்றப்ப இதுவரைக்கும் நான் பார்க்காத சில விஷயங்களை நான் உணர்ந்தேன், நம்ம குணேச கூட ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங், உங்களோட உதவியால தான் அதெல்லாம் நடக்குது, நீங்க சொல்லி கொடுக்குற அந்த பாதையில நான் போறதுனால தான் எல்லா ரிசல்ட்டும் நல்ல பாசிட்டிவா கிடைக்குது அப்படின்னு ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையும் எடுத்து சொல்ல நம்ம குருஜி, இந்த ஒரு சின்ன மாற்றத்தை நீ ரிசல்ட் நினைக்கிறது ரொம்ப தப்பு பண்ணு, நீ போய் உன்னோட பிராக்டிஸ ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்ல பார்வதியும் அங்க இருந்து கிளம்ப குணேஷ் சிவங்கிட்ட, அம்மாவுக்கு இன்னுமா அந்த ஞாபகம் வரல அப்படின்னு விசாரிக்கிறாப்ல. ஞாபகம் வரும்பா வரும், இன்னும் ஒரே ஒரு யோக பிராக்டிஸ் இருக்கு, அதையும் உங்க அம்மா பண்ணிட்டா அப்புறம் உங்க அம்மாவுக்கு எது சத்தியம்னு தெரிஞ்சிடும், இதற்கு ஒரு முடிவு கண்டிப்பாக இருக்கு மகனே, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றாரு. அடுத்து இங்க நம்ம ஜலந்தர் விஷ்ணு சிலையை பார்த்துட்டு கோபத்துல, விஷ்ணுவோட சிலை இங்க, யாரு இந்த சிலையை இங்க கும்பிடுறது அப்படின்னு கேட்க விருந்தா, நான் தான் அப்படின்னு பதில் சொல்ல ஜலந்தரனோ, நான் தேவர்களை கும்பிடுவதற்கு தடை விதித்திருக்கிறேன், எந்த ஒரு அசுரனுக்கும் தேவர்களை கும்பிட அனுமதி இல்லைன்னு சொல்ல அதுக்கு விருந்தா, ஒருத்தரோட நம்பிக்கையை நீங்க எப்படி தடை விதிக்க முடியும் அப்படின்னு கேட்க அதுக்கு ஜலந்தர், இந்த நம்பிக்கை தான் இப்போ எல்லாருக்கும் சாபமா மாறி நிக்குதுன்னு சொல்ல விருந்தாவோ, நான் யார பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட முடிவா இருக்கணும், அதுக்கு எனக்கு முழு அதிகாரமும் இருக்கணும், நம்பிக்கைங்கிறது மனசுல இருந்து வருது, அதுக்கு எந்த ரூல்ஸும் ரெகுலேஷனும் போட முடியாது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மனசுக்கு கிடையாது அப்படின்னு சொல்ல ஜலந்தரோ, இந்த தேவர்கள் தானே அசுரர்களோட நம்பிக்கையை சிதைச்சவனுங்க, அசுரர்களுக்கு தீங்கு பண்ணிட்டு அசுரர்களோட நம்பிக்கையை எப்படி அவங்களால பெற முடியும், பெற முடியாது, அதற்கான யோகியதை அவங்க கிட்ட இல்ல, எவன் ஒருவன் தேவனை கும்பிடுறானோ அவன் அசுரனா இருக்க யோகியம் இல்லாதவன் தகுதி இல்லாதவன் சொல்ல விருந்தா, நான் கும்பிடுறது தேவர்களை இல்ல நாராயணனை கும்பிடுறவங்களுக்குள்ள அசுரர்கள் தேவர்கள் எந்த வித்தியாசமும் இல்ல, அவங்க வெறும் நாராயணனோட பக்தர்கள் மட்டும்தான், பக்தர்களாவே அறியப்படுவார்களே தவிர வேற எதுவும் இல்ல, நாராயணர் அவரோட பக்தர்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டாரு, எப்பவுமே அவங்களை ஆசீர்வதித்து காப்பாரு, சப்போஸ் நீங்க என்னோட இடத்துல இருந்து பார்த்தா நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியும்னு சொல்ல அதுக்கு ஜலந்தர், நீ என்னோட இடத்துல இருந்து பார்த்திருந்தா உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், இந்த தேவர்களோட குணம் என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே விறுவிறுன்னு கிளம்ப விருந்தாவோ எங்க போறீங்கன்னு கேட்க, இந்திரனோட விஷயம் என்னோட உடம்புல இருந்து நீங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதனாலதான் நான் இன்னும் இந்த அரண்மனையை எரிக்காம இருக்கிறேன், நான் நல்லவனா இருக்கிறேன், என்னோட எதிரிக்கு பூஜை நடக்கிற இந்த இடத்துல இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டே கிளம்புறேன். அதே சமயம் இந்த பக்கம் பார்வதி நம்ம குணேஷ் கிட்ட புலம்புறாங்க, குருஜி
இன்னைக்கு என்ன மாதிரியான டாஸ்க் கொடுத்து படுத்த போறாரோ தெரியல அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம குணேஷ், நீங்க எந்த டாஸ்க் கொடுத்தாலும் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க, சோ டோன்ட் வரி, பி ஹாப்பி அப்படிங்கிற. குருஜி வராரு, ரெண்டு பேரும் குருஜியை வணங்குறாங்க. குருஜி பார்வதி கிட்ட இந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்ல, பார்வதியும் அந்த இடத்துல போய் நல்லா சமங்கானல் போட்டு உட்கார, குருஜி நான் உன்ன உட்காரவே சொல்லலையே அப்படின்னு கேட்க தேவி எந்திரிச்சு நிக்கிறாங்க. குருஜி மறுபடியும் நான் உன்ன நிக்கவே சொல்லலையே அப்படின்னு சொல்ல, குணேஷ் மனசுக்குள்ளேயே அப்பா என்ன சொல்ல வராரு ஒன்னும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி பாக்குறான். குருஜியோ பார்வதி கிட்ட கண்ணை மூட சொல்றாரு. சொல்லு, இப்ப நீ ரெடியா இருக்கியா, ரெடியா தயாரா அப்படின்னு கேட்க, உன் மனசு நிதானமாக இருக்கிறதா அப்படின்னு கேட்க பார்வதி இல்லன்னு சொல்றாங்க. உடனே குருஜி பார்வதியோட கண்களை திறக்க சொல்லிட்டு, உன் வாழ்க்கையில எப்போ நீ ரொம்ப ஸ்டெடியா நிதானமா மகிழ்ச்சியோட இருக்கிறாயோ அந்த நிலைக்கு பேரு தான் ஆசனம். நீ உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும்னா உன் வாழ்க்கையில இந்த மாதிரி நிறைய ஆசனங்களை நீ செய்யணும். ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்க பார்வதி தேவி காலை நீட்டி உட்கார, குருஜி பார்த்தா தொட சொல்ற. உடனே தேவி எந்திரிச்சு குருஜியோட காலத்தோட வர, என்னோடது இல்லம்மா உன்னோட காலத்தோடு அப்படின்னு சொல்ற. அவங்களும் தொட முயற்சி பண்றாங்க, பட் தொட முடியல. அதுக்கு குருஜி, உன்னோட உடம்ப மட்டும் ஸ்ட்ரெச் பண்ணாத, உன்னோட மனசால முயற்சி செய்து பார், உன்னோட மனசை திறந்தாதான் உன்னோட உடம்பும் திறக்கும்னு சொல்ல தேவியும் அந்த ஆசனத்தை கரெக்டா பண்ணிடுறாங்க. குணேஷோ ரொம்ப சூப்பர் அம்மா கரெக்டா பண்ணிட்டாங்கன்னு சொல்ல, சிவன் குணேஷை பார்த்து ஒரு லுக்கு விடுறாப்ல. அடுத்த ஸ்பாட்டுக்கு ஏன் மூளைய பாருங்க, கையாலத்தோட கஷ்டமா இருக்குன்னா மனசாலத்தோடுன்னா நான் யோசிக்கிறேன், இப்படி எப்படிங்க தொடுறது, இவ்வளவு நீட்டா கையை தொட முடியலையா, இங்க இருந்து மனசை கொண்டு போய் இங்க பிடிச்சி தொடணுமா, மனசுனா உள்ள ஆள் நடிகை யோசிச்சுட்டு போய் தொடணுமா. லஞ்ச் டைம் தாண்ட தாண்ட எல்லாம் தெப்பாவே காதுல கேக்குது எனக்கு. இவங்க யோசிப்பாங்க லஞ்ச் டைமா, இப்போ 9 மணிக்குள்ள வீடியோ வரும், அது உங்களுக்கு நாங்க ரெக்கார்ட் பண்ணும்போது டைம் 12 மணி. பார்வதி குணேஷ் எல்லாரும் போறாங்க. குருஜி ஒரு மரத்தை காமிச்சு, இந்த மரமும் நம்மள மாதிரி தான், அதுக்கு பிறப்பு இருப்புன்னு எல்லாம், பிறப்பு இறப்பு அப்படின்னு எல்லாமே இருக்கு, நம்மள போலவே அதற்கு உயிர் இருக்கு, ஜீவன் இருக்கு, அதே போல இது ரொம்ப ஸ்டெடியா நிதானமா தைரியமாகவும் இருக்கு. நீ இப்ப இந்த மரத்தை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு ஒரு காலால கண்ணை மூடி ரொம்ப ஸ்டெடியா நெல்லுன்னு சொல்ல பார்வதி தேவியும் நிக்க முயற்சி பண்றாங்க, பட் முடியல. அதுக்கு நம்ம குருஜி, உனக்கு கான்சென்ட்ரேஷன் வர்ற வரைக்கும் நீ இதை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருன்னு சொல்லிட்டு குணேஷை கூட்டிட்டு கிளம்பிடுறாரு. தேவியும் இதை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க, சிவன் அங்க வந்து, நான் சொன்னேல ராஜகுமாரி உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, உங்க குருவாலையும் உங்களை வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு உரண்டு இருக்கிறார். தேவியோ, ஆமா சாதுவான உங்களுக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு கேட்க, உடனே நம்ம சிவன் நக்கலா, அது ஒண்ணுமில்ல, நான் இந்த பக்கமா ஒரு அன்னப்பறவை ஒத்த கால்ல நிக்கிறதா கேள்விப்பட்டு இந்த ஏரியால அதை பார்க்க வந்தேன், பார்த்தா நீங்க ஒத்த கால்ல நின்னுட்டு இருக்கீங்க, என்ன மேட்டர் அப்படின்னு விசாரிச்சா என்னோட குரு என்ன கான்சன்ட்ரேட் பண்ண சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம சிவன், இதெல்லாம் ஒரு டாஸ்கா, உங்க குரு உங்களுக்கு உதவி பண்ணுவாருன்னு எனக்கு தோணல, இன்னும் டைம் இருக்கு தேவி, வேற ஏதாவது ஒரு நல்ல குருவா நீங்க தேடி போய் பிடிங்களே அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம பார்வதி தேவியோ, ஏயா உங்களுக்கு வேற வேலையே இல்லையா, வேலை வெட்டியே இல்லையா, ஏன் எப்ப பார்த்தாலும் என்கிட்ட வந்து உரண்டு இருக்கிறீங்க, ஏன் குருவையே கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க விசாரிக்கிறாங்க. அதுக்கு நம்ம சிவன், உங்களோட நல்லதுக்கு தான் சொல்றேன் தேவி, பண்ணுங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க, ஆனா இதனால உங்களுக்கு ஒண்ணும் கிடைக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்ல. தேவி தன்னோட பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ண, சிவனோ இங்க தனக்குள்ளேயே சொல்றாரு, எனக்கு உன்னை நினைச்சு ரொம்ப பெருமையாக இருக்கிறது தேவி, ஆனா என் நிலைமைய பாத்தியா, நானே நினைச்சாலும் கூட என்னால எதுவும் சொல்ல முடியாது, நீ சீக்கிரமாகவே உன்னோட சுயநலவுக்கு வரணும் பார்வதி, நான் உனக்காக எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் காத்து கொண்டிருப்பேன், எத்தனை ஜென்மம் ஆனாலும் காத்து கொண்டிருப்பேன், ஆனால் இந்த தேவர்கள் அசுரர்களோட சண்டை அதுவரை காத்துக்கிட்டு இருக்காது, இந்த சண்டையை நிறுத்த ஆதி சக்தியோட தேவை எனக்கு ரொம்பவே தேவை, இந்த உலகத்தின் ஜீவனான எனக்கு இயற்கையான சக்தியான உன் தேவை இருக்கிறது அப்படிங்கிறாப்ல. இந்த பக்கம் நம்ம ரிஷி தோஸ்தா விருத்தாசுரன் கிட்ட, உங்க அண்ணன் பிரம்மதேவரை நோக்கி ஒரு கடுமையான தவம் பண்ணிக்கிட்டு இருந்தான், அவன் தவத்தை முடிக்கிற நேரத்துல இந்திர அங்க வந்து உன் அண்ணனோட தலையை வெட்டி கொன்னுட்டான். ஏன் அந்த இந்திர அப்படி செஞ்சான்னா, உங்க அண்ணன் தவம் பண்ணி இந்திர பதவியை கேட்டுருவானோன்னு பயந்துகிட்டு அந்த இந்திர எப்படி செஞ்சான், உங்க அண்ணனோட அந்த தவத்தை கலைக்கிறதுக்காக அப்சரா பெண்களை பயன்படுத்தினான், ஆனா உங்க அண்ணன் அவங்களால ஒண்ணும் செய்ய முடியல, தவத்தை கன்னியூ பண்ணாரு, அதனாலதான் இப்படி ஒரு காரியத்தை ஒரு கொடூரத்தை அந்த இந்திரன் பண்ணிட்டான். உடனே அந்த தம்பிகாரன், நான் உடனே இந்திரலோகத்துக்கு போய் இந்திரனோட தலையை வெட்டுவேன்னு சொல்ல, அதுக்கு நம்ம ரிஷி, இல்ல இப்ப நீ இந்திரலோகம் போக வேண்டிய அவசியம் இல்ல, ஏன்னா கூடிய விரைவில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சீக்கிரமே யுத்தம் நடக்க போகுது, அதுவும் அசுர ராஜா ஜலந்தரோட தலைமையில, பேசாம நீ ஜலந்தரோட சேனையில போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம விருத்தாசூர், நான் யாரோட படையிலையும் போய் சேர போறது இல்லப்பா, இந்திர என்னோட பிரதரை கொன்னு இருக்கிறான், சோ அவனுக்கான தண்டனையை நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு ஆடிச்சு பேசுறான். இந்த பக்கம் நம்ம பார்வதி தேவி குருஜி சொன்னதுனால குருஜி சொன்னது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து கான்சென்ட்ரேட் பண்ண, மனசை ஒருநிலைப்படுத்த முயற்சி பண்ணிட்டு கடைசியில கரெக்டா நின்னுட்டாங்க. இந்த ஆசனத்தோட பேரு மர ஆசனமா, அதாவது 2 கையை தூக்கி ஒரு காலால நிக்கிறது. இப்படி பண்ணா மனசு ரொம்ப ஸ்டெடியா கான்சென்ட்ரேட்டடா இருக்கும்னு நம்ம குருஜி குணேசன் கிட்ட சொல்ல, 2 பேரும் பார்வதியை பார்த்துக்கிட்டு இருக்க, குணேஷ் சிவன் கிட்ட, அம்மா இப்போ இந்த டாஸ்க்ல ஜெயிச்சிட்டாங்களாப்பா அப்படின்னு கேட்க, சிவனும் ஆமா இந்த ஆசனத்துல உங்க அம்மா ஜெயிச்சிட்டா, அடுத்த ஆசனத்துக்கு போகணும்னு சொல்றாரு. இங்க விருத்தாசூர் பாதாள லோகத்துல ஜலந்தரோட அரண்மனை காவலாளிகள் 2 பேர்த்துக்கிட்ட சண்டை போடுறான், தன்னை உள்ள விடுறது
பண்றதுக்கோ ஜலந்தரனை பாக்குறதுக்கோ அவங்க விட மாட்டேங்கிறானுங்க. சோ அவங்க கூட சண்டை போடுறாப்ல. அங்க வந்து நம்ம ஜலந்தர் விருத்தாசுரனை நிறுத்த சொல்றாரு. அப்ப அந்த விருத்தாசுரனும் அந்த அசுர காவலாளிகளை விட்டுறான். ஜலந்தரன் தானே போய் நான் தான் ஜலந்தர்னு அறிமுகப்படுத்திக்கிறார். விருத்தாசுரனும் அவரோட பேரை சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துகிறான். இவ யாரு என்னன்றதை நம்ம ஜலந்தர் தெரிஞ்சுக்கிட்டதும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சக்திசாலியான தைரியசாலியான ஒரு அசுரன்னா அது நீதான் அப்படின்னு பாராட்டுறாரு. ஆனா உன்னை பார்த்தா அப்படி எதுவும் தெரியலையே அப்படின்னு சொல்ல விருத்தாசூர் அப்படியா என்ன பார்த்தா அப்படி தெரியாது, மேபி பார்க்க தான் அப்படி தெரியுமோ என்னவோ, சந்தேகம் இருந்தா வாங்களே மோதி பாத்திரலாம்னு ஜலந்தரையே கூப்பிட ஜலந்தரும் சரி வா மோதலான்னு சொல்றாப்ல. அங்க கட் பண்ணி இங்க நம்ம குருஜி பார்வதியை பார்த்து நீ இப்போ உன்னோட கண்களை திறந்துக்கோன்னு சொல்ல தேவியும் நான் இந்த ஆசனத்தை சரியா பண்ணேனா அப்படின்னு கேட்க குருஜி என்னோட வா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஒரு மலை கிட்ட போறாங்க. அப்ப நம்ம குணேஷ் குருஜி கிட்ட இப்ப இவங்க இந்த மலை மாதிரி ஆகணுமாப்பா அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம குருஜி ஆமா, ஆனா அதுக்கு முன்னாடி சில ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல தேவியோ என்ன ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படின்னு விசாரிக்கிறாங்க குருஜி கிட்ட. குருஜியோ சொல்றேன்னு சொல்றாரு. அடுத்து இங்க பாதாள லோகத்துல நம்ம ஜலந்தரும் விருத்தாசுரும் சண்டை நடக்கிறத காட்டுறாங்க. நம்ம ஜலந்தர விருத்தாசுரனோட அந்த அட்டாக் எல்லாத்தையும் டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இன்னைக்கு தான் என்னோட ஃபுல் எனர்ஜியை யூஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குங்கிற மாதிரி ஜலந்தரை சொல்ல அவன் காண்டாயி அடிக்க வர்றான். ஆனா விருத்தாசுருக்கு தான் அடி கொடுக்கறாப்ல நம்ம ஜலந்தர. நான் சொன்னேன்ல நீ அவ்வளவு பெரிய சக்திசாலி இல்லன்னு, ஒரு தடவை இல்ல திரும்ப சொல்லுவேன், உன்னை பார்த்தா அப்படி தெரியல அப்படின்னு வம்புலுக்கிறாப்ல. அடுத்து பார்த்தா வால் மாதிரி ஒன்ன வச்சு இப்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல நம்ம ஜலந்தர் விருத்தாசுரனை வெட்டிடுறாப்ல. வெட்டின பிறகு பார்த்தா வால் தான் உடையதே தவிர விருத்தாசூருக்கு ஒண்ணுமே ஆகல. இப்ப நம்ம விருத்தாசூர் கையில ஒரு பெரிய பாறையை வர வச்சு அத ஜலந்தர் மேல போடுறான். ஜலந்தரும் அதை ஒரே அடியில உடைக்கிறாரு. அப்புறம் நம்ம ஜலந்தரும் ஒரு பெரிய பாறையை வர வச்சு விருத்தாசூர் மேல எறிறாப்ல. அது அவனோட மேல பட்டதுமே சுக்குநூறா அந்த பாறை தான் உடையதே ஒழிய அவனுக்கு ஒண்ணு ஆகல. விருத்தாசுரன் சிரிச்சுக்கிட்டே என்ன அசுரராஜா இன்னும் என்னோட சக்தி மேல உங்களுக்கு சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்க நான் பிரம்மதேவர் கிட்ட வர வாங்கி இருக்கிறேன். எந்த ஒரு இரும்பு குச்சி கல்லு மண்ணு ஆயுதம் எதாலையும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. என்னோட சாவு பகல்லையும் நடக்காது ராத்திரிலையும் நடக்காது அப்படிங்கிறான். அதுக்கு நம்ம ஜலந்தர் எனக்கு உன்ன மாதிரி ஒரு சக்திசாலிதால வேணும் அப்படின்னு சொல்ல நான் உன்னை என்னோட சேனையில சேர்த்துக்கிறேங்கிற. ஆனா விருத்தாசுரனும் நான் யாரோட சேனையிலையும் யாருக்காகவும் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். சொன்னதோட மட்டும் நிக்காம ஒரு கருப்பான புகையா மாறி அம்பு மலைய ஜலந்தர் மேல பொழிகிறான். ஜலந்தர் அதை தடுத்து விருத்தாசுரனை கீழே விழவைக்க விழுந்த விருத்தாசுரன் அப்படியே நம்ம ஜலந்தரை பார்த்தா பார்வையில அப்படியே சிவன் மாதிரியே தெரியுது. ஜலந்தரோ நான் உன்னை எனக்காக சண்டை போட சொல்லல, நீ உனக்காக சண்டை போடு, ஏன்னா உனக்கும் எனக்கும் ஒரே எதிரிதான், அவன் தான் அந்த இந்திரன். உங்க அண்ணன் இறந்ததுக்கு இதோ இந்த சேனையை வச்சு சண்டை போட்டு நீ பழி தீர்த்துக்கோ அப்படின்னு கையை நீட்ட விருத்தாசுரனும் ஜலந்தருக்கு கை கொடுக்கிறான். ரெண்டு சக்திசாலிகளும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இவனுக்கு நம்ம ஜலந்தரை பார்க்கும்போது சிவனை பார்த்த மாதிரி தெரிஞ்சதுனால கொஞ்சம் இறங்கி வர்றான். ரெண்டு சக்திசாலிகள் ஒண்ணு சேர்ந்ததுனால அதை பார்த்த அசுரர்கள் எல்லாம் ஜெய் ஜெய் பவ அப்படின்னு ஜலந்தரை நோக்கி வாழ்த்தி பேசுறாங்க. அங்க கட் பண்ணி இங்க நம்ம இந்திரலோகத்துல இந்திரன் ஜலந்தரவனை அட்டாக் பண்ணி அவனை ஐராவதத்துல இருந்து கீழே தள்ளி விட்டதையும் அந்த ஐராவத யானையை அவனோட கூட்டிட்டு போனதையும் நினைச்ச கவலையோட இந்த ஜலந்தரை என்னாலேயே சமாளிக்க முடியலையே, தனியால அந்த பயம் இருக்கும் போதே என்னால சமாளிக்க முடியல, இதுல இப்ப விருத்தாசுர வேற அவனோட சேர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லி புலம்ப பிரகஸ்பதி இந்த பிரச்சனைக்கு நீங்க தான் காரணம் இந்திரரே, நீங்க மட்டும் அன்னைக்கு ஜலந்தரோட அம்மாவை கொல்லாம இருந்திருந்தா நமக்கு இந்த தொல்லையே வந்திருக்காதுன்னு சொல்ல இந்திரரோ ஒருத்தன் தேவராஜாவா பதவி ஏத்துக்கிறத விட அந்த பதவியில நிலைச்சு இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம், நாம எவ்வளவு பிரச்சனையை சமாளிச்சிட்டு இருக்கிறோம், இந்த நிலைமையில பிரம்மர் எதற்காக அவனுக்கு போய் அந்த மாதிரி ஒரு வரத்தை கொடுத்தாப்ல, இப்போ நாம எப்படி அஸ்திரம் இல்லாம அவனை கொல்ல முடியும் அப்படின்னு புலம்பி தள்ளிட்டு இருக்கிறான். அடுத்து இங்க நம்ம குருஜி பார்வதி தேவி கிட்ட ஒரு தாமரையை காமிச்சு இது கிட்ட இருந்து நீ உன்னை கத்துக்கணும்னு சொல்ல பார்வதி இந்த தாமரையில இருந்து நான் கத்துக்கொள்ள என்ன இருக்கிறது தேவா, என்ன இருக்கிறது குருதேவா அப்படின்னு கேட்க குருஜியோ எப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையிலையும் இந்த தாமரை தனக்கு தேவையான அந்த சக்தியை வெவ்வேறு ஆதாரம் கிட்ட இருந்து எடுத்து உயிர் வாழும், இது கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய விஷயம் எவ்வளவோ இருக்குங்கிறாரு. அதே மாதிரி அது கிட்ட இருந்து நீ என்ன கத்துக்க போற அப்படிங்கிறது உன்னை பொறுத்ததுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு குருஜி போய் பத்மாசனத்துல உட்கார பார்வதியும் அவரை ஃபாலோ பண்ண அவங்களால செய்ய முடியல, எவ்வளவோ ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் உட்கார்றாங்க. அடுத்து குருஜி கையெடுத்து கும்பிடுறாரு. அப்போ கைய மேல தூக்கி தான் தலைக்கு மேல கும்பிட்டு கண்களை மூடி மலை மாறி மாற சொல்ல பார்வதி தேவியும் அதே மாதிரி செய்யறாங்க. அங்க கட் பண்ணி இங்க பாதாள லோகத்தை காமிக்கிறாங்க. இங்க நம்ம ஜலந்தர் தன்னோட அசுர சேனைக்கு போர் பயிற்சி கொடுக்கிறார். அசுரர்கள் வால் பயிற்சி எடுக்கிறாங்க. அப்ப நம்ம ஜலந்தர் தேவர்கள் நம்மளை கொல்ல கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டானுங்க, சோ நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், தேவர்கள் சரியான கோலைங்க, அவனுங்க பின்னாடி இருந்து கூட நம்மள தாக்குவானுங்க, சோ பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்ல அங்க விருந்தாவரா உங்களுக்கு மருந்து கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு டாக்டரோட கடமை தன்னோட பேஷண்ட்டை நல்லா கவனிச்சு குணமடைய வைக்கிறது, அது அந்த பேஷண்ட்டுக்கு பிடிக்கலனாலும் டாக்டர் செஞ்சே ஆகணும். இந்த அசுரரோட ராஜாவை யுத்தம் நடப்பதற்கு முன்னாடி நான் சரி செஞ்சே ஆகணும்னு சொல்ல ஜலந்தர் தேவர்களுக்கு பூஜை பண்ற அந்த வாயால என்னால தர்மம் கடமை இந்த மாதிரி வார்த்தைகள் தேவர்களுக்கு பூஜை பண்ற உன் வாயிலிருந்து வர்றத கேட்க முடியல, இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி எடுத்திருந்து பேசிட்டு நீ இங்க வர்றது எனக்கும் சரி என்னோட சேனைக்கும் சரி அவமானம், போய் உன்னோட தேவர்களுக்கே பூஜை பண்ணு, ஏன்னா சீக்கிரமே தேவர்களும் அழிஞ்சிடுவாங்க அவங்களோட சிலைகளும் அழிஞ்சிடும் அப்படின்ற. அதுக்கு விருந்தா அப்பா சொல்லி இருக்கிற நம்ம யாரையும் அதிகமாக வெறுக்க கூடாதுன்னு, ஏன்னா நாம ஒருத்தரை
அளவுக்கு அதிகமா வெறுத்துக்கிட்டே போனா ஒரு ஸ்டேஜ்ல நாம அவங்க மாதிரியே ஆயிடுவோமா. நான் என்ன பண்ணேன், என்ன ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க, எரித்தெறிஞ்சு பேசுறீங்க, நீங்க இப்ப என்ன எப்படி ட்ரீட் பண்றீங்களோ அதே மாதிரி தான் தேவர்களும் உங்களை இத்தனை ஜென்மமா ட்ரீட் பண்ணாங்க. இப்போ உங்களுக்கும் அந்த தேவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? யார பூஜை பண்ணணும், யார நம்பணும், யார் சக்திசாலி, யாரோட சப்போர்ட் ஆப்போசிட், யார சப்போர்ட் பண்ணணும், யார ஆப்போசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க என்னோட சுதந்திரத்தை கண்ட்ரோல் பண்றீங்க. இதே மாதிரி தான் அன்னைக்கு அந்த தேவர்களும் கண்ட்ரோல் பண்ணானுங்க. அடுத்து என்ன நீங்க சந்தேகப்படுவதற்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க. நான் தேவர்களின் பக்கம் இருந்திருந்தா நீங்க இப்போ உயிரோட இருந்திருக்க மாட்டீங்க, சரிதானே அப்படின்னு கேட்க, அதற்கு நம்ம ஜலந்தர், நான் இதுவரை அசுரர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யாத ஒரு தேவனை கூட பார்த்ததில்லை. உன்னோட இந்த நம்பிக்கை, தேவர்கள் மீதான உன் நம்பிக்கை ஒரு நாள் உடையும். அப்படி என்கிட்ட வா அப்படின்னு சொல்ல, விருந்தா நம்பிக்கைய டெஸ்ட் வச்செல்லாம் சோதனை பண்ணி எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. நம்பிக்கைங்கிறது வெறும் நம்பிக்கை தான், அது நம்பி பார்த்தாதான் தெரியும்னு சொல்லிட்டு மெடிசன் பாக்ஸ ஜலந்தர் கிட்ட கொடுத்துட்டு இவங்க கிளம்ப, விருந்தா அவளோட கிளினிக்ல ஒரு மருந்த அங்க இருக்கிற ஒரு வேலைக்காரிட்ட கொடுத்து எடுத்துட்டு போக சொல்றான். கொண்டு போய் அவர்கிட்ட குடுன்னு சொல்றான். அங்க நம்ம ஜலந்தர் வந்து மத்த மருத்துவச்சி எல்லாத்தையும் வெளியில போக சொல்லிவிட்டு விருந்தா கிட்ட, நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு பெரிய நிலையையும் கடந்து போறதற்கு நமக்கு ஒரு வயது வரம்ப வச்சிருப்பாங்க. கல்யாணத்துக்கு ஒரு வயசு, குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வயசு அப்படிங்கிற மாதிரி. ஆனா என்னோட அம்மாவோட சாவை நான் பாக்குறதுக்கு எந்த வயசையும் எனக்கு யாரும் நிர்ணயம் செய்யல. நான் 8 வயசு பையனா இருந்தப்ப என்னோட அம்மாவோட பாசத்தை நான் முழுசா கூட பார்க்கல, முழுசா கூட அனுபவிக்கல. அதுக்குள்ள தேவர்கள் என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணானுங்க. என்ன கொல்ல முடியலன்னு என்னோட அம்மாவை கொன்னுட்டானுங்க. அந்த தேவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டிய அந்த நேரம் வந்துருச்சு. நான் நாளைக்கே தேவர்களுக்கு எதிரா யுத்தம் பண்ண போறேன். அந்த யுத்தத்துல நீ என் கூட எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும்னு ஆசைப்படுறதா நம்ம ஜலந்தர் சொல்ல, உன் முடிவு என்னங்கறத சொல்லு, நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு ஜலந்தர் அங்க இருந்து போயிடுறேன். என்னதான் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கோவமா பேசினாலும் இந்த அம்மா லைட்டா கோவப்பட்டதும் பயவுள்ள அப்படியே போலன்னு இறங்கி வந்துட்டான். இறங்கி வந்து தனக்கு உதவி தேவைன்னு இவனே பேசுற ரேஞ்சுக்கு ஆயிப்போச்சு. அடுத்து என்ன ஆகும் பொறுத்திருந்து பாப்போம், காத்துருங்க. நாளைக்கு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையேயான அந்த யுத்தம் ஆரம்பமாக போகிறது. லெவல விழுந்துட்டீங்கல்ல, போர்ல ஜெயிச்ச மாதிரி வாழ்க வளமுடன். யார் இந்திரனுக்கு, அவன் இன்னும் 100 கோடி வருஷம் வாழ்வான் போல. சரி சார், உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். வாழ்க.